ஹாய் கைஸ், இப்போ நம்ம கேரளா தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம கோவமா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்லயும் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் நிறைய விதமா எக்ஸ்பெக்ட் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் அது நடக்க போறதுன்னு தெரிஞ்ச அப்புறம் இது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃபீலிங்லயும் தான் நம்ம கேரளா தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. என்ன விஷயம் உங்களுமே தெரிஞ்ச விஷயம் தான், உங்களுமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு காலை கூட நான் ஒரு வீடியோங்கிறது அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா தான் சொன்னேன். ஏன்னா என்ன விஷயம், நேற்று சாயந்தரங்கள் ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணாங்க. தளபதி கேரளால வர போறாரு. அந்த விஷயத்த நம்ம ஏசியநெட் அவங்க தான் ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏசியநெட்டுங்கிறது கேரளாலேயே ஒரு டெலிவிஷன்ல மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அவங்களோட ஒபிஷியல் பேஜில் தான் இந்த ஒரு விஷயங்கிறது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க. தளபதி 21st ஏசியன் பிலிம் அவார்ட் 2019 தளபதி பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. தளபதி கமிங் சூன் சொல்லி ஒரு ஒபிஷியலாவே அவங்களோட ஒபிஷியல் பேஜ் தாங்க. அதனால கண்டிப்பா இது ஒரு ஒபிஷியலான நியூஸ்னால தான் எல்லாருமே நம்பிட்டோம். ஏன்னா அவங்களோட ஒபிஷியல் பேஜ்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த போஸ்டிங்கிறது போட்டுருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்ம தளபதி இன்வைட் பண்ணிருப்பாங்க. தளபதி அந்த டேட்டுக்கு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் அவங்க ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்பிதான் எல்லாருமே நம்பியாச்சு. ஏன்னா அது ஒரு ஒபிஷியலான பேஜ்ல அவங்களோட பெரிய ஒரு நெட்வொர்க் எல்லாமே நம்பிட்டோம். நம்பதுக்கு அப்புறம் செமையா ஷேர் பண்ணாங்க. FB எல்லாமே நேற்று அந்த ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்களா, அந்த போஸ்ட் தான் அவங்களோட FB பேஜ்லயே அதிகமா என்னது ஷேர் ஆன போஸ்ட்ங்கிறது அந்த ஒரு போஸ்ட் தான். அந்த அளவுக்கு எல்லாமே விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே செமையா ட்ரெண்ட் பண்ணாங்க. செமையா ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த தளபதி கேரளால வரப்போறாரு. ஏன்னா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தளபதி வரப்போறாருல. என்னோட இன்னைக்கு காலையில் அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். நான் அந்த அவ்வளவு சந்தோஷமா சொன்னேன். ஏன்னா தளபதிங்கிறது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வராரு. அப்ப கண்டிப்பா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண செமையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் தான் நான் அந்த வீடியோல எல்லாமே சொல்லி இருந்தேன். அதனால தளபதி வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே கேரளா விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே செமையா ட்ரெண்ட் பண்ணாங்க. செம ஹாப்பியில ரொம்ப ஹாப்பியாவே இருந்தாங்க. பட் என்ன நடந்திருக்குன்னா, அது ஒரு ஃபேக்கான நியூஸ். தளபதி சப்போஸ் வந்தா தான் வருவாரு. அவங்க இனியும் தளபதி இன்வைட் கூட பண்ணல. தளபதிக்கு இந்த விஷயமே தெரியாதுங்கிறது அதுக்கப்புறம் தான் விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. கேரளா விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாருமே அதுக்கப்புறம் தான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரு கூப்பிட்டாங்கன்னா, நம்ம ஆல் இந்தியா மக்கள் இயக்கத்தோட ஹெட் மிஸ்டர் விஜயானந்த் அவர்களுக்கு எல்லாமே தளபதி கேரளா தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம விஜயானந்த் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நியூஸ் எங்களுக்கு தெரியவே தெரியாது, இது என்னன்னே எங்களுக்கே தெரியவே தெரியாதுன்னு சொல்லிக்கிறாரு. அதாவது தளபதிக்கு இந்த நியூஸ்ங்கிறது தெரிஞ்சில்ல. அதுக்குள்ளேயே இவங்க போஸ்ட் எல்லாமே போட்டாங்க. தளபதி வரப்போ தளபதி இன்வைட் கூட பண்ணல. அதுக்குள்ளேயே உங்க போஸ்ட் எல்லாமே போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, நேற்று சாயந்தரம் இந்த மாதிரி போட்டாங்க. ஆக்டர் விஜய் கமிங் சூன் ஏசியநெட்னு சொல்லி ஒரு போஸ்ட் எல்லாமே போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, காலையிலயா நடுராத்திரிலாம் தெரியல, இன்னைக்கு காலையில நான் பார்க்கும்போது என்ன நடக்குன்னா, அந்த போஸ்ட்டை எடிட் பண்ணிக்கிறாங்க. எடிட் பண்ணி என்ன மாத்திருக்காங்கன்னா, ஆக்டர் விஜய் அட் ஏசியநெட் பிலிம் அவார்ட்ஸ் 2011 சொல்லி 2011ஓட அந்த இதுக்கு முன்னாடி 2011 தான் நம்ம தளபதி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அதனால 2011ஓட அந்த ஒரு போட்டோ தான் போட்டிருந்தாங்க. அதனால 2011 சொல்லி அந்த ஒரு எடிட் பண்ணி மாத்திட்டாங்க FBல. அண்ட் அதுக்கப்புறம் டெலிட்டும் பண்ணிட்டாங்க. அதுதான் ஏன்னு தெரியல. வேற சோசியல் மீடியாஸ்ல அந்த மாதிரி எல்லாமே ஒண்ணுமே பண்ணல. அது எல்லாமே வேற சோசியல் மீடியாஸ்ல எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. பட் FBல மட்டும் அந்த மாதிரி எடிட் பண்ணி டெலிட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜயானந்த் அவர்கள் கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிக்கிறது. அவர் எப்ப ஏசியநெட் அவங்க எந்த நம்பிக்கையில நீங்க இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே போடுறீங்க, அது போஸ்ட் போட இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தளபதி ஃபேன்ஸோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த என்னம்மா செமையா ஷேர் பண்ணாங்க, செமையாவே ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில கூட ஏசியநெட்டுக்கு எல்லாமே கால் பண்ணி எல்லாமே பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசியநெட் யாருக்கெல்லாமோ கான்டாக்ட் எல்லாமே கிடைச்சி ஏசியன் கஸ்டமர் கேருக்கெல்லாம் தான் கூப்பிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு கேட்கும்போது எங்களுக்கு அந்த மாதிரி நியூஸ் எல்லாமே ஒண்ணுமே தெரியாது. அண்ட் இதுக்கப்புறம் FB பேஜ் யூஸ் பண்றவங்களோட கான்டாக்ட் எல்லாமே ஏதாவது இருக்குதா, அந்த மாதிரி எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாமே கேட்கும்போது எங்களுக்கு கஸ்டமர் கேர் சொல்லாது. எங்களுக்கு அந்த மாதிரி அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. எந்த வகையில் நம்பர் ஏசியன் கஸ்டமர் கேர் கிட்ட இல்லாத டீடைல்ஸ் எல்லாமே ஏசியன் படி கஸ்டமர் கேர்ல கண்டிப்பா ஏதாவது டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும்ல. அவங்களுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு நம்பர் எல்லாமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாதாம இந்த மாதிரி அவங்க போஸ்ட் போட்ட விஷயத்த அவங்க போன மாதிரி போஸ்ட் போடுறாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க தளபதிங்கிறது ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு ஆக்டர், ஒரு நார்மலான சாதாவான ஒரு ஆக்டர்னு நினைச்சிட்டாங்க போடலாம். பட் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தளபதிங்கிறது ஒரு நார்மலான ஆக்டர் கிடையாது, அதுக்கும் மேல. ஏன்னா அதுதான் தளபதி. ஓகேவா? இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப ஏசியநெட் காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தளபதி ஃபேன்ஸோட பவர் என்னன்னு இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு நேற்று ஒரு வீடியோ பண்ணேன். நேற்று சாயந்தரம் அந்த வீடியோ அப்டேட் வந்தோடனே அந்த வீடியோ பண்ணிட்டேன். பட் 2GB டெய்லி டேட்டா 2GB தீர்ந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு காலையில் அப்லோட் பண்ண வேண்டி வந்துச்சு. அண்ட் என்ன பண்றது, இப்ப தளபதி வராரா வரலையான்னு கூட தெரியல. இனி அவங்க இன்வைட்டே பண்ணலங்கிறது மட்டும் தெரிய வந்திருக்கு. இனிமேல் அவங்க சப்போஸ் இன்வைட் பண்ணிட்டு தளபதி சிலப்பா அந்த டேட்டுக்கு வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். கன்ஃபார்ம் இல்ல, அவ்வளவுதான். அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்படி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஓகே கைஸ், all is well. இனி நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்.